ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியலில் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மே 4ஆம் தேதியை நோக்கி தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவு இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன? மே 4ஆம் தேதி பனையூர் அலுவலகத்தில் என்ன நடக்க போகுது? அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதாவது சென்னை பனையூர் அலுவலகத்தில் விஜய் அவர்கள் தனது கட்சி வேட்பாளர்களுடன் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுதான் 17C படிவம். தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு பூத்துலையும் பதிவான வாக்குகளின் துல்லியமான விவரங்களை இந்த 17C படிவத்தில் தான் இருக்கும். வாக்கு எண்ணிக்கையின் போது இவிஎம் அப்படின்னு ஒரு மெஷின் இருக்குது. அதில் வாக்குகளும் இந்த படிவத்தில் உள்ள எண்ணிக்கையும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க இது ஒரு முக்கியமான ஒரு மெஷின். ஒரு வேளை எண்ணிக்கையில் மாற்றம் இருந்தால் கள்ள ஓட்டுகளை கண்டுபிடிக்கவும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தவும் இந்த படிவத்துக்கு அதிகாரம் உண்டு. இதனால்தான் இந்த படிவங்களை மிக கவனமாக கட்சி தலைமையிடம் ஒப்படைக்கவும் சொல்லியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள். அடுத்ததாக மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படுறாங்க. அப்போது வெற்றி பெறக்கூடிய தாவேகா வேட்பாளருக்கு விஜய் ஒரு முக்கியமான கட்டளை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, வெற்றி பெற்ற வேட்பாளர் நைட் ஆனாலும் உடனே சென்னை பனையூர் அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒருவேளை எந்த கட்சியும் பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு சட்டசபை அமைகிற சூழல் ஏற்பட்டால் மற்ற கட்சிகள் என்ன பண்ணுனா, தாவேகா வேட்பாளர்களை வளைக்கவோ அல்லது விலைக்கு வாங்கவோ முயற்சி செய்யலாம். இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் விஜய் அவர்கள் அவங்கள நேரில் வர சொல்லியிருக்காரு. உங்களுக்காக நான் இங்கே காத்திருப்பேன் என்று விஜய் நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக டுடேஸ் சாணக்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் 52 முதல் 74 இடங்கள் வரை பிடித்து எதிர்க்கட்சியாக அமர வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழுமா என்பது இன்னும் 3 நாட்களில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தளபதி விஜயோட இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.